இந்த தலத்தில் உற்சவருடைய திருநாமம் மறுவினிய மைந்தன். பெரிய திருமடலில் ஒரு கண்ணியில் திருமங்கை ஆழ்வார் உற்சவரை இந்தளூர் அந்தணன் என்று செல்லப்பெயரிட்டு அழைக்கின்றார். கோட்டியூர் அன்ன உருவில் அரியை திருமெய்யத்தின் அமுத வெள்ளத்தை இந்தளூர் அந்தணனை. இந்தளூர் அந்தணன் என்று பெருமாளுக்கு ஆழ்வார் திருநாமம் விடுகின்றார். ஏன் ஆழ்வார் இந்த பெருமாளை மட்டும் அந்தணன் என்று அழைக்க வேண்டும்? இந்த அந்தணர் என்ற சொல்லி தமிழில் அம்தணர், அதாவது அழகிய குளிர்ச்சியை உடையவர் என்று பிரித்து பொருள் கொண்டால், எம்பெருமானும் ஒரு அந்தணன், அதாவது எல்லா உயிர்கள் மேலும் குளிர்ச்சியை அதாவது கருணையை உடையவன் என்று பொருள் கொள்ளலாம். தவறு செய்து சாபம் பெற்ற சந்திரனுக்கும் அருள் செய்து அவனுடைய சாபத்தை நீக்கியதை குறித்து எம்பெருமானை இத்தலத்தில் ஆழ்வார் அந்தணன் என்று அழைக்கின்றார். இங்கு அந்தணர் என்பர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் என்ற திருக்குறள் நோக்கத்தக்கது. திருக்குறள் 30. அதாவது எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான, அதாவது பாரபட்சம் இல்லாத அருளை மேற்கொண்டு நடப்பதால் அறவோரே அந்தணர் எனப்படுவோர் ஆவர் என்று திருக்குறள் சொல்லுகின்றது. சுவாமி நம்மாழ்வாரும் எம்பெருமானை அரவனை ஆழிப்படை அந்தணனை மறவியின்றி மனத்து வைப்பாரே என்று திருவாய்மொழி 1:7 பாசுரத்தில் குறிப்பிடுகின்றார்.